லக்ஷ்மி, ஒரு வழியா உங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க போல. சொல்லவே இல்லை, நீங்க திடீர்னு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. என்னங்க பண்றது, இந்த மாலை பூத்துடுச்சுன்னா கல்யாணம் நிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல என் பையனுக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பொண்ணுக்கு சேர்த்து பண்ணிடலான்னு எங்க மாமா சொன்னாங்க. நல்ல குடும்பம், சரி பண்ணிடுவோமே அப்படின்னு பண்ணிட்டோம். உங்களுக்கு சொல்லணும் வீட்டுக்கு வந்தேன். நீங்க எங்க போனீங்க? வீட்டுல இல்லையே, நின்றுகிட்டே இருக்கீங்க. உட்காருங்க, உட்காந்து பொறுமையா பேசுவோம். காஃபி குடிக்கீங்களா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் டீ எதுவும் குடிக்கீங்களா? இருங்க இருங்க, நீங்களே கல்யாண வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட எதுக்கு வேலை எழுதிக்கிட்டு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் பிரசாதம் கொடுக்கலான்னு வந்தேன். என்ன திடீர்னு சொல்லாம கோயிலுக்கு போயிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு படிப்பு முடிச்சிட்டா, அதான் அவளுக்கு வரேன்னு பார்க்கலான்னு நினச்சோம். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளையா பார்க்க ஆரம்பிக்கலாமே நினச்சோங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க போறீங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன் நீங்க சொல்லவே இல்லை. ஏங்க, எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு. எது இருந்தாலும் கோயில்ல போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் வருவோம். திருப்பதி வரைக்கும் போயிருந்தோம். சரி சாமி கும்பிட்டு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமே நினைச்சோம். அதுக்குள்ள நீங்க கல்யாணத்தையே முடிச்சிட்டீங்க. இப்ப வந்து சொல்றீங்க நான் எவ்வளவு நாளா உங்க பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சேன் தெரியுமா? நீங்க ஒண்ணுமே சொல்லல. அதுவும் நீங்க படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ நீ எத்தனை வருஷம் ஆகும் தெரியலையே. நம்ம மகனுக்கு வயசாகுதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதை நீங்க முன்னாடி என்கிட்ட பேச்சு வாக்கில் ஒரு தடவை சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, எனக்கும் என் மகளை உங்க குடும்பத்துல சக்கரவர்த்தி குடும்பத்துல தான் மூத்த மருமகளா கொடுக்கணும்னு ஆசை. அதனாலதான் அடிக்கடி இங்க வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி ஏதாவது இளமறையா காய்மறையா சொல்லியிருக்கலாம். இந்த நூல் விட்டு பாக்குறது அப்படி நூல் விட்டு பார்த்துருக்கலாம். என்னங்க உங்க பிள்ளைய பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நம்ம எவ்வளவு க்ளோஸா பழகி இருக்கோம். உங்க மகதான் மூத்த மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்பட்டேங்க. ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? அதான் எப்படி கேட்கறதுன்னு விட்டுட்டேன். கேட்டு நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் பழகிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி என்ன பண்றது, இன்னாருக்கு இன்னாருந்தா விதி இருக்கும். ஆண்டவன் எழுதி வச்சதை நம்மளால மாற்ற முடியுமா? விடுங்க. உங்க வீட்டுக்கும் கல்யாணம் நடந்து மருமக வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசினா நல்லா இருக்காதுல்ல. ஆமா அதுவும் சரிதான். சரி இந்தாங்க தேங்காய் பழம். சரி வருத்தப்படாதீங்க லக்ஷ்மி, நம்ம சமந்தாரி ஆகலைன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இப்ப என்ன சம்மந்தம் பண்ணாதான் ஒன்னா இருக்கணுமா? இப்ப நம்ம சம்மந்தம் பண்ணாததுனால எப்பவுமே ஒன்னா இருந்துக்கலாம். கவலைப்படாம இருங்க. அத்தை வாமா. அத்தை அக்கா எங்க இருக்கா? உங்க அக்கா கிச்சன்ல தான் இருப்பா நினைக்கிறேன். ஒரு இட்ட போய் பார்த்துட்டு வா. சரிங்க அத்தை. யார் இந்த பொண்ணு? நான் பார்த்ததே இல்லை. ஓ மருமகளா? இல்ல ஆமி, இவ என் மருமகளோட தங்கச்சி. ஓ ரொம்ப அழகா இருக்கா. இந்த காலத்துல இந்த மாதிரி தாவணி பாவடெல்லாம் யார் போடுறா? ஆமா ஆமா. உன் பேர் என்னம்மா? ஆதிஸ்ரீ ஆண்டி. என்ன படிக்கிற? பிஎஸ்சி சுவாலஜி. ஃபைனல் இயராமா? ஆமாம் ஆண்டி. அப்போ என் பொண்ணை விட நீ சின்ன பொண்ணு தான் போல. சரிம்மா. சரி வந்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். கையில் தூக்குச்சிட்டி வச்சிருக்க, ஓப்பனே பண்ண மாட்டேங்கிற. ஆண்டி நான் கிச்சனில் போய் பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் அப்படியே உள்ள கொண்டு போகிறேன். சரிடா கானு, நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். போய் உங்கள் அக்காவை பார்த்துட்டு வா. ஓகே ஆண்டி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். நல்ல பொண்ணு அழகாக இருக்கால, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. ஆமாம் ஆமாம். என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமான்னு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் விடு, நானே உன் மேலே கோவத்தில் இருக்கிறேன். என்ன கோவம் சொன்னாதானே தெரியும், மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி தெரியும்? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா உன் பொண்ணை நான் கட்டி வச்சிருப்பேன்ல. பாரு நீ எதுவுமே சொல்லாதனாலதான் நானே இங்க சொல்ல முடியாம என் பையன் வேற யாரையோ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். நான் சொல்றேன் தப்பா நினைக்காத சுப்லட்சுமி, உன் மாமனார் தானே பார்த்து கட்டி வச்சாங்க. ஏதோ உன் மகன் லவ் பண்ணி கட்டின மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன யாரோவா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ உன் மருமக, உன் மக மாதிரி. இன்னொரு தடவை நீ பேசாத. அந்த பொண்ணோ இல்லை அவளோட தங்கச்சியோ யாராவது கேட்டா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க. இப்ப என்ன என் மகளை கூட்டிட்டு வரலன்னு உனக்கு ஒரு வருத்தம், அவ்வளவுதானே? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமா? என்ன அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் மகளை கட்டி வைக்கலாங்கிறியா?
அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் வாங்க. அந்த மாதிரி உன் மூளை எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பாரு. என் பொண்ணை நான் 2வது தரமா டைவர்ஸ் ஆனவனுக்கு கொடுக்கணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீ எதுவும் தப்பா நினைச்சிடாத. ஏய், நான் ஃப்ரெண்டுடி. என்ன இங்க பாரு, இப்போ என்ன உனக்கு 2வது ஒரு பையன் இருக்குல்ல? என் பொண்ணும் உன் பையனும் ஒரே வயசு தான். பின்ன என்ன, அவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரியா? கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன், நீயும் உன் மாமாட்ட பேசு. புரியுதா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, உன் மகளை விட என் மகனுக்கு யார் பொருத்தமா இருக்க முடியும்? சரிடி, நான் கண்டிப்பா எங்க மாமாட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாட்ட கேட்கணும். நீ ஆமி ஆண்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் வந்தோன்னு கேட்கறேன். சரியா? பொறு, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்பதானே நீ நானுமே பேசியிருக்கோம். பொறுமையா பேசி முடிக்கலாம். நீ வேற இன்னும் பொறுமையா இருந்தா என் மாமனார் வாக்கிங் போறப்ப இன்னும் ஒரு வாரத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்து இவ்வளவுதான் நீ கட்டணும் கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாரு. என் மகனும் என்ன ஏதுன்னு கேட்காம உடனே தாலியை கட்டிடுவான். மூத்தவனாவது யோசிப்பான், இளையவன் யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு எல்லாம் அவங்க தாத்தா தான். ஆமா, சக்கரவர்த்தின்னா சும்மாவா? நீங்க ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. உங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி வரப்போற மருமக்குமாரு நல்லவங்களா இருக்கணும், வல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு அவர் பார்க்கறதுல என்னடி தப்பு? அவர் நம்மளோட பெரியவர், எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணுவாரு. நீ கவலைப்படாம இரு. நான் போயிட்டு வரட்டா? சரிடி, போயிட்டு வா. என்ன ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிருஷ்ணா, நீ எப்படி இருக்கிற? அப்புறம் மாயா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்காப்பா. ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சுதா? மேடம் படின்னு படிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. ஸ்டடீஸ்லாம் எப்போவோ முடிஞ்சதுப்பா. அப்ராடு போகணுங்கிறா. நான் நல்ல பையனை பார்த்து கட்டி வச்சிட்டோன்னா நம்ம இந்தியாவிலே என்கிட்ட இருப்பாளேன்னு யோசிக்கிறேன். இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டா நான் என்னப்பா பண்ணுறது? தனியாக இருக்கணும்ல. சரியா சொன்னீங்க ஆண்டி. எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்பா? கூடி சீக்கிரம் ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுத்துருங்க, அப்போதான் கண்ட்ரோலில் இருப்பா. ஆமாம், கண்டிப்பாக நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுத்துட வேண்டியதா. அம்மா பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். போயிட்டு வரேன். என்னப்பா? சரிங்க ஆண்டி. ஏதாவது சாப்பிட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. இல்லைப்பா, நான் காஃபி குடித்தேன், போதும். சாப்பிட லேட் ஆகும். நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாளைக்கு வரேன். சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க. கண்ணு, வந்துட்டியாப்பா? அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டா? இல்லம்மா. சரி, வீட்லேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல்லு? அதுவா, உங்க அண்ணன் மாமனார் வீட்லேருந்து பணியாரம் கொடுத்து விட்டாங்களாம். அதான் உங்க அண்ணன் குழந்தையா கொண்டு வந்திருக்கா. உள்ள கிச்சன்ல ஓபன் பண்ணிப்பாவன்னு நினைக்கேன், அக்காவும் தங்கச்சியும். அதான் வாசமா இருக்கு. ஓ, மீனா வந்திருக்கலாமா? ஆமாப்பா. சரி, நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. அம்மா சாப்பாடு அங்க கொண்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பணும். ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸா இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரிப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நீ 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. உனக்கு எது வேணும் உங்க அண்ணிட்ட கேளு. சரியா? சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? சரிங்க, என் முகத்தை ஏதோ நீங்க பாத்துட்டு இருக்க போறீங்கன்னா சொல்லுங்க. நான் போன்ல என்னோட போட்டோஸ் நிறைய செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அதை பாத்துக்கிட்டே இருங்க, நான் என்னோட மத்த வேலையை பார்க்க போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போன்ல முகத்தை பக்கவா கல்யாணம் பண்ணிருக்க? பாருடா, உங்களுக்கு பேசலாம் வருமா? இல்லங்க, எனக்கு இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் நடந்திருக்கு, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாங்க, நான் மட்டும் 10-12 தடவை கல்யாணம் பண்ணிருக்கேனா, அதனால எனக்கு ஒரு மாதிரியாவே இல்ல. என்ன 10-12 கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? அது சரி, இதையும் நம்புவீங்களா? சரி, ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க, சொல்லுங்க. என்ன? அது அது என்ன சொல்றதுன்னே தெரியல, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஏங்க, நான் என்ன உங்க காலேஜ் ப்ரொஃபஸரா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்களே, அதனால கேட்டேன். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் கூடவா தெரியாம கல்யாணம் பண்ணீங்க? இல்லங்க, எனக்கு உங்க பேரெல்லாம் தெரியும். தெரியும்னா பின்னையும் கேக்குறீங்க. சரி, என் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க பேரு மீனா. என் பேரு மீனா குமாரி. ஓ, என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமாரி. என்னங்க, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். இதானே என்கிட்ட தானே வேணாங்கிறது டக்காலங்கடி வேலை எல்லாம். மீனா குமாரி பாட்டு தானே பாடி பாத்தீங்க? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? என் காலேஜ்லயே அப்படிதான் ஓட்டுவாங்க. என் பேரை கேட்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும்.
ஓ, அந்த பாட்டு அழகா இருக்கும்ல. பாட்டு இனிமையா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அழகா இருக்கும்னா பொண்ணுங்களை தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அந்த பாட்டுல வர பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? ஏங்க இதையே எத்தனை தடவை கேட்பீங்க? பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க? இல்லைங்க, எங்க வீட்ல எல்லாருக்கும் என் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். அதான் உங்ககிட்ட. யாருக்கு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என்னாச்சுங்க ஆச்சரியமா பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, எங்க வீட்லயும் சரி எங்க ஆஃபீஸ்லயும் சரி எல்லாரும் அவன் பேச்சு தான் கேட்பாங்க. ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கனா கூட அவன்கிட்ட தான் கேட்பாங்க. சரி, அவங்க கேட்கலன்னா என்ன, நீங்க சொல்ல வேண்டியது தானே? இல்ல மீனா, அவங்க என்கிட்ட ஏதாவது கேட்டாதானே என்னோட அபிப்பிராயம் என்னோட கருத்தை சொல்ல முடியும். அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கலங்கிறப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? ஏங்க இங்க பாருங்க, வீடு நாடு நம்ம கிட்ட வந்து எல்லாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்படி அப்படியான கருத்து கேட்க மாட்டாங்க. நம்ம தான் நம்மளோட கருத்தை, நம்மளோட சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா வாலண்டியா நம்ம தான் போய் பேசணுங்க. நம்ம பேசாம இருந்துட்டு அவங்க என்ன பேச விடல இல்ல என்கிட்ட கேட்கலங்கிறது தப்பான ஒரு விஷயம் இல்லையா? இல்லைங்க, நான் ஸ்கூல்ல இருந்தே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். சரிதான், ஆனா உங்க பொண்டாட்டிலாம் அப்படி இல்லைங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சொன்னாலும் பாருங்களேன், நீங்க என்ன பேசி பேசி நீங்களும் என்ன மாதிரியே மாறிடுவீங்க. நான் கொஞ்சம் மொரடெல்லாம் இல்லை, சாஃப்டாக தான் இருப்பேன். கொஞ்சமாக தான் பேசுவேன். உனக்கு ஓகே தானே? இங்க பாருங்க, நீங்க சாஃப்டோ பேச மாட்டீங்களோ இன்ட்ரோவர்ட்டோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் எக்ஸ்ட்ரோவர்ட். நிறைய பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப போல்டா இருப்பேன். ஒரு விஷயம் தெரியலனா கூட எனக்கு தெரியல நான் சத்தமா சொல்லுவேன். யாரை பார்த்து கூச்சப்பட மாட்டேன். அதே மாதிரி அந்த விஷயத்தை உடனே போய் நான் தெரிஞ்சுக்கவும் செய்வேன். எது எப்படி உங்க எனக்கு எனக்கு ரகடா இருப்பாங்கல்ல, அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்ரூம்குள்ள நீங்க ரகடா இருந்தா போதும், வெளியே மத்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சேர்த்து நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஏங்க என்னங்க? பெட்ரூம்குள்ள தான் ரகடா இருக்க சொன்னேன், கிச்சன்ல இல்ல. தள்ளி போங்க. ம், நீ கிட்ட இருக்கும்போது பெட்ரூம்க்கும் கிச்சனுக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு நினைச்சேன். ஏன் என்ன பார்த்தா அடக்கமான பொண்ணு மாதிரி இல்லையா? ம், அடக்கமான பொண்ணு தான், ரொம்ப அடக்கமான பொண்ணு. சரி, நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? இப்பவும் பேசிட்டு தானே இருக்கிறோம். நம்ம ரூம்ல போய் பேசலாம். இல்ல, என்னை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நம்ம ரெண்டு பேரையும் பத்தி நம்ம ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாமா? இதோ பாருங்க, நம்ம ரெண்டு பேரை பத்தியும் இந்த 1 மணி நேரத்துல நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். டெய்லி ஏதாவது நான் தப்பு பண்ணுவேன், இல்ல நீங்க தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்புகள்ல இருந்து நம்ம திருத்திக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட விருப்பு வெறுப்புகளை அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி 1 மணி நேரத்துல எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த ஃபுட் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும்னா என்னங்க இது லைஃபா ஸ்கூலா? ம், நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அக்கா அக்கா எங்க இருக்க? ஏங்க ஆதி வந்திருக்கா, விடுங்க. உனக்கு என் குரல்லாம் நடுங்குது. நீங்க தான் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆச்சே. ஏங்க விடுங்க, சொன்னா கேளுங்க, கை எடுங்க முதல்ல. நீ இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா நான் எப்படி விடுறதா? ஓ சாரி அக்கா, நான் அப்புறம் வரேன். வா ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமாமா, வா, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என்ன சொல்லிக்காம திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை மாமா, அம்மா பணியாரம் போட்டாங்க, உங்களுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டாங்க. அதான் வெளியே ஆண்டி இருந்தாங்க, பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாமான்னு வந்தேன். பணியாரமா? தேங்க்யூ ஆதி. அக்கா சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிட்டு, நான் போயிட்டு வரேன். ஒன்று பண்ணு, வெளியே கிருஷ்ணா இருப்பாங்க, ஒரு பிளேட் தரேன், நீ கொடுத்துட்டு போயிடுறியா? அக்கா நீயே அவர்கிட்ட கொடுத்துரு. நீ ஏமா கிருஷ்ணாவை பார்த்து பயப்படுற? அவன் ரொம்ப நல்லவன், பார்க்க தான் ரூடா இருப்பான். இல்லை மாமா, நான் கொடுத்துட்டு போடி, ரொம்ப பிகு பண்ணாத. சரிக்கா. ஹலோ, இங்க என்ன பண்ற? அது 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 என்ன வாய் தந்தி அடிக்குது? அது அது அதுன்னு எதுமா? என்ன பணியாரத்தை தூக்கிட்டு வந்திருக்க? யாருக்கு? அது மாமாக்கு. எந்த மாமாக்கு? அது அக்கா மாமா அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான். அப்படின்னா எனக்கும் தான், சரிதானே? ஆமா. சரி, பணியாரம் கொடு. என்னடி ஆங்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிற?
ம் நான் தான் பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ல, நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதானே. ஏன் எல்லாருக்கும் நீ கொடுக்க மாட்டியா? எல்லாருக்கும் நான் பிளேட்டில் வச்சு தான் கொடுத்தேன். எல்லாரும் நானும் ஒன்னாடி உனக்கு. ஆ ஆ வாயில கொடு. முடியாது. முடியாது கிடையாதுன்னு அப்படி பணியாரத்தை கடிச்சு வச்சிடும் பத்துக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். வா, நான் உன்னை தூக்கிட்டு போய் விடுறேன். ஆதி. அக்கா வந்துட்டாங்க, நான் போகிறேன். அவங்க நேரத்துக்கு பெட்ரூம்ல தான் இருப்பாங்க. இங்க ஏன் வர போறாங்க? வழியை விடுங்க, நான் போகணும். பணியாரம் கொடுத்துட்டு போ, நான் வழியை விடுறேன். உங்கள் பேச்செல்லாம் சரியில்லை, நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். இதோ பார், நான் சொன்னதுதான். நீ தான் என் பொண்டாட்டி. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எனக்கு உங்களை பிடிக்காது. எனக்கும் தான் உன்னை பிடிக்காது. ஆனா என் மனசு நீ தான் வேணுங்குது. நான் உன்னை தவிர யாரையும் கட்டிக்கவும் மாட்டேன், உன்னை என்னை தவிர யாரையும் கட்டிக்க விடவும் மாட்டேன். சிறிது நாட்களுக்கு பிறகு. என்னங்க, எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், குனிஞ்சு சோபா பின்னாடி பாருங்க. அப்படியே என் கை முழு கை உள்ள மடக்கி வச்சிடலாம் போல, அவ்வளவு பெரிய ஓட்டை. சோபாவை மாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு மூச்சு வாங்குது. ஏண்டி, நீ டெய்லி வீட்டை பெருக்கி குப்பையை கிப்பையை போடாம இருந்தா எலியே வராது. நீ கிளீன் பண்ணாம போட்டதுனாலதான் இருக்கிற எலியெல்லாம் இது குப்பை கூட போலன்னு சொல்லிட்டு சோபாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. காலங்காத்துல ஆபீஸ் போகும்போது அப்படியே மூட கெடுத்து விட்டுருவா. இந்த சோபா பார்த்தாலே தெரியுது, உங்க ஓட்டை, உங்க பூட்டை, உங்க தாத்தா, நீங்கன்னு எத்தனை தலைமுறை தாண்டி வந்துட்டீங்க. வீட்டை சுத்தி பாருங்க, பெயிண்ட் அடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது. ஏங்க ஒரு பைசா பையில இருந்து நகட்ட மாட்டேங்கிறீங்க? ஏண்டி, என்னடி பிரச்சனை? உன்னை பாரு, பட்டுச்சலை கட்டி நகை போட்டு நல்லா தானடி இருக்க. ஏதோ ஒன்னு பஞ்ச பரதேசி மாதிரி அலைய விட்ட மாதிரி தான் பேசுற. இப்போ உங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ் போட்டுக்க தானே பிரச்சனை? சரிங்க, நான் அவுத்துறேன், போதுமா? இன்னொன்னு சொன்னீங்களே, பட்டு புடவை, நகை, கிகன்னு, இது எல்லாம் எங்க வீட்டுல எனக்கு கொடுத்தது. போதுமா? இப்ப போதுமா? மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏண்டி, இதுல மனசுக்கு சந்தோஷமா இருக்க என்ன இருக்கு? நானும் இப்படிதான் இருக்கேன், டெய்லி இதே ட்ரெஸ் தான் போடுறேன். என்ன துவச்சு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வேற ட்ரெஸ் போட முடியாது, அதனால போடாம இருக்கீங்க. எனக்கு போட முடியுது, அதனால நான் போடுறேன். இந்த பாருமுத்து, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், கம்பெனில ப்ரமோஷன் வரட்டும், வந்தோடனே எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னது கேட்கவே மாட்டேங்கிற. ஏங்க, ஒரு வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷன் கிடைச்சிரும், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், மலையை மடுவாக்கிடலாம், மடுவை மலையாக்கிடலாம், கடுக பாறாங்களாக்கிடலாம், பாறாங்களை கடுகாக்கிடலாம், ஏதோ ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ நடக்கவா செய்யுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசுவீங்களோ? நானும் இருந்து பாக்குறேன். ஏண்டி, இப்ப புதுசா ஒரு ஆளு வாரான், பழைய ஆளு போயிட்டான். கண்டிப்பா இந்த ப்ரமோஷன் கிடைச்சிரும். என் பேரு தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சரி சீக்கிரம் போய் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணு. இப்ப நான் டக்குன்னு ஆபீஸ் போலன்னு வச்சுக்கோ, அடுத்து எனக்கு ஒரு மெமோ போட்டுருவான். அடுத்து ப்ரமோஷனுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன, புது சோபா, புது மிக்சி, புது ஃப்ரிட்ஜு, புது வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நீ மறந்துட வேண்டிதான். இருக்கிறதுக்கே கரண்ட் பில் கட்ட முடியாம, மளிகை ஜாமான் வாங்க முடியாம ஆக போகுது. எனக்கு என்ன? இதே மாதிரி முத்துவோட புருஷன் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தான், என்ன கேட்டாலும் ப்ரமோஷன் கிடைக்கட்டும் பண்ணிடலாம், ப்ரமோஷன் வரட்டும் செஞ்சிடலாம், ப்ரமோஷன் வரட்டும் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரும்போது, முத்து எங்க இருக்க? சீக்கிரம் இங்க வா. இதோ வரேங்க. என்னங்க, ப்ரமோஷன் கிடைச்சிச்சா? அதுக்கு தான் இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறீங்களா? இனிமே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ப்ரமோஷன் கிடைச்சோடனே இது வாங்கணும், அதை வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும்னு ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சிருந்தேன். முதல்ல பணம் வந்தோடனே வீட்டை பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட பார்த்தாலே ஏதோ கூலி வேலைக்கு போறவங்க வீடு மாதிரி இருக்கு. சரி, உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடு, எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஓகேவா? ஏங்க, உண்மையை சொல்லுங்க, அங்க கூட்டிட்டு போய் என்ன ஷாப்பிங் பண்ண விடுவீங்கல்ல? ஏய், உண்மையாதான் சொல்றேன். கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டு போறேன். உனக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணுமோ பண்ணிக்கோ. வர ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துருவோம். ஏன்னா திங்கக்கிழமை அவர் வராரு. அவர் எங்கேயோ போறாராம், குஜராத்துக்கோ எங்கேயோ போறாராம். வீட்டுக்கு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது வீடு குப்பையும் குளமா இருந்தா எப்படி இருக்கும்? சரி, இன்னைக்கு நீ அம்மாவும் சேர்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போயிட்டு வந்துருவோம். திங்கக்கிழமை அவர் வரும்போது தட்டாப்டான்னு பெரிய விருந்தே வச்சிடணும். புரியுதா? என்னடா, என்ன நடக்குதுங்க? யார் வர வீட்டுக்கு? அம்மா, இந்த கம்பெனியோட பெரிய ஹெட் வராருமா. அப்படியா? சரி. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஏம்மா, அவர் எங்கேயோ வெளியூர் போறாராம்.
அதான் பக்கத்துல நம்ம வீடு இருக்குல்ல, வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வராரு. ஏன்னா அந்த ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கணுமாங்கல்ல. திடீர்னு டிராஃபிக் வந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், இடையில மாட்டிக்கிட்டு வரல. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எங்க வீட்டுக்கு வாங்களே சார்னு. உடனே சரின்ட்டாரு. அதான் அவர்லாம் நம்ம வீட்டுக்கு வரது பெரிய விஷயமா. சரி, அப்போ ஒன்று செய்வோம். அவரு நம்ம வீட்டுல சில்லூர் தட்டுல பழைய தட்டுல சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு ஒரு டின்னர் செட் வாங்கிருதியா? அது கரெக்ட் தாங்க. டின்னர் செட் வாங்குவோம். எங்க உட்கார சாப்பிட வைப்பீங்க? நம்ம எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிடுறோம், அவர் கீழே உட்காந்து சாப்பிடுவாரா? அம்மா பெரிய ஆளு எப்படி கீழே உட்காந்து சாப்பிடுவாரு? அதான் நானும் சொல்றேன், ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போட்டுருவோமா? சரிடா. ஆனா அவர் வரும்போது நான் வெளியே வரமாட்டேன், எதுவும் நினைச்சுக்கிடாத. ஏமா, ஏன் வர மாட்டியே? ஒன்றும் இல்லைடா, போன வருஷம் வாங்கி கொடுத்த ஒரு 4 சேலை போட்டு போட்டு பழைய சேலை ஆகிட்டு. இப்படியே அவர் முன்னாடி நின்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் அம்மா வரல, நீ எதுவும் நினச்சிக்கிடாத. நான் சும்மா பெட்ரூமில் படுத்துக்கிட்டேன், நீ கவலைப்படாதானே. அவர் முன்னாடிலாம் அம்மா வரமாட்டேன், எதுக்கு வீண் செலவு. அத்தை, ஒருவேளை வர்றவங்க உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாமான்னு கேட்டா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம ஒரு சேலைக்காக அவருக்குன்னு இருக்கிற அம்மாவை மறைக்க முடியுமா? ஆமாம்மா, முத்து சொல்றதும் உண்மைதான். அவரு நானும் ஆபீஸ்ல அடிக்கடி பாத்துக்கிடுவோம். உங்களை பார்க்க தான் வீட்டுக்கே வராரு. நீங்க அவங்க முன்னாடி வரலன்னா எப்படி? அப்பாவுக்கு, உங்களுக்கு, என் முன்னாடிக்கு 3 பேருக்கு நான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அதை போட்டு நில்லுங்க, சரிதானே? அடி முத்து, சொல்லுங்க அத்தை. அவனை எப்படியாவது ஐஸ் வச்சு அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வழியை பாருட்டி. இப்போ விட்டுட்டோம்னா அவன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டான். சரிங்க அத்தை. என்னங்க, அப்ப நானும் அத்தையும் இன்னைக்கு நாளைக்கு வீட்டை ஒட்டர் அடிச்சிருந்தோம். நாளான்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறோன்னு வர சொல்லிருந்தீங்களா? வீடு பளபளன்னு இருக்கணும்ல. ஹாலுக்கு மட்டும் தானே முத்து, நானே ஆபீஸ் போயிட்டு வந்து அடிச்சிருவேன். அதுக்கு எதுக்கு ஒரு ஆள் சம்பளம் கொடுத்துக்கிட்டு? ஏண்டா, முத்து சொன்ன மாதிரி நான் வீட்டை சுற்றி பார்க்கன்னு சொல்லி உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கல, நீங்கள் உள்ள போகாதீங்கன்னு சொல்ல முடியும்? அது நல்ல பழக்கங்க. அவர் வந்துட்டு போயிட்டாருன்னு நினைச்சுவேன். சரிம்மா, அப்ப முழு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருவோம். சரிங்க, இவ்வளவு செலவு இவ்வளவு பண்ணுவோம்னு சொல்றீங்களே, ப்ரமோஷன் வரல, பணம் எங்க இருந்து வரும்? முத்து, அதான் நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல கொடுத்தாங்கல்ல 10 லட்ச ரூபா, அதுல 8 லட்ச ரூபா தானே நம்ம பேங்க்ல போட்டிருக்கோம். 2 லட்ச ரூபா அவசர செலவுக்குன்னு கையில தானே வச்சிருக்கேன். அந்த 2 லட்ச ரூபா எடுத்து செலவு பார்ப்போம். இந்த ப்ரமோஷன் வந்தோடனே இதுல 1க்கு 10 மடங்கு உனக்கு திருப்பி கொடுத்துருந்தேன், கவலைப்படாத. இங்க பாருங்க, சரி அவர் வராரு, உங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்லிட்டேன். அது காரணம், அவர் நம்மளை பத்தி பெருமையா நினைக்கணும். நம்ம வீட்டுல இருந்து போகும்போது சந்தோஷமா போகணும், புரிஞ்சுதா? இங்க பாரு முத்து, சாப்பாடுலாம் தட்டப்புடலா இருக்கணும். 4-5 ஐட்டம் இருக்கணும். 2 ஸ்வீட் இருக்கணும். அது ஏதோ சொல்லுவாங்களே கடைசியில், அது பேருன்னு டெசர்ட் இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த பாருங்க, என்ன மனசு நினைச்சீங்களா மாடு நினைச்சீங்களா? ஒரு கை இருக்கா 10 கை இருக்கா? என்னால எப்படி இத்தனை ஐட்டம் பண்ண முடியும்? இந்த பாரு முத்து, நீ ஒண்ணு தனியா வேலை பார்க்கண்டா, எங்க அம்மா வேலை பார்ப்பாங்க. இவ்வளவு நாள் நீ தனியா தானே வேலை பார்த்த. எம்மோய், உன் மாமியா மருமக இந்த பதவியெல்லாம் கொஞ்ச நேரம் பதவி பிரமாணத்தை விட்டுட்டு கீழே இறங்கி அந்த வேலைகளையே பார்த்து கொடு. நான் மாமியா, அவ மருமகா, நான் வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, புரிஞ்சுதா? சரி, இந்த அளவுக்கு முத்தோட புருஷன் வீட்டில் டம்ளர், தட்டு, சேரு, டைனிங் டேபிள், சோஃபா செட்டு, வீட்டோட பெயிண்ட் முதற்கொண்டு அவங்க போடுற ட்ரெஸ், செப்பல் வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துறானோ அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? உண்மையான காரணம் ப்ரமோஷன் வாங்குறதுக்கா இல்ல வேற எதுவுமா? வாங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வரலாம். என்ன விஜய், பாஸ் என்ன பண்ண? உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். நீ வேறப்பா, சும்மா இரு. நான் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா வந்துட்டேன். அதான் என்னை பத்தி பேசியிருப்பாரா இருக்கும். ரொம்ப திட்டுனாரா? அதெல்லாம் இல்ல, உன்னை புகழ்ந்து தள்ளிட்டாரு. அந்த பக்கத்துல புதுசா வந்திருக்கான ஒரு கண்ணாடி, அவங்க கிட்ட போயிட்டு விஜய பாரு, விஜய் எப்படி ஸ்பீடா வேலை பார்க்கறான் பாரு, விஜய் எப்படி நடக்கிறான் பாரு, விஜய் எப்படி ஒபீடியன்டா இருக்கான் பாரு, விஜய் எப்படி டிசிப்ளினா இருக்கான் பாருன்னு உன்னையே தான் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ பண்ணி பாஸ் உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட. பின்ன என்ன, உன் பக்கத்துல ஏதோ லக் இருக்கு. இந்த இடம் எப்படியும் ப்ரமோஷன் ஆயிடுவ. நீ வேறப்பா, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. என் நேரம் நீங்க எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, அதனால கிண்டல் பண்றீங்க. அவனை கிண்டல்லாம் பண்ணலப்பா, உண்மையதான் சொல்றான். பாஸ்க்கு ஏதோ உன் மேல சாஃப்ட் கார்னர் போல, உன்னை பத்தியே தான் பேசுறாரு, பெருமையா வேற பேசுறாரு. ஏதோ உன் பக்கம் காத்தடிக்கி நல்லா தூத்திக்கோ. அப்படியா? சரி, நான் பாஸ பாத்துட்டு வரேன். போயிட்டு வா. நீ வைக்கிற ஐஸ்ல தலைவலி வந்துடாம. தலைவலி வந்தாலும் கால்வலி வந்தாலும் ப்ரமோஷன் பேப்பர்ல மட்டும் ஒரு கையெழுத்து வாங்கிரு. போங்கப்பா. சரி, இங்கே இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். டேய், அவனை போட்டு அவர் வாருன்னு வாரிக்கிட்டு இருந்தாரு. நீ ஏன்டா அவன்கிட்ட எதோ சொல்லிக்கிட்டு இருக்க? மச்சான், இவன் போய் கேன மாதிரி பேசுவான் பாரு, எனக்கு செம மஜாவா இருக்கு. இவனை புகழ்ந்தாங்களாம், வர்றதே டெய்லி 1/4 மணி நேரம் லேட்டு. இதுல இவனை புகழ்றதுக்கு என்ன இருக்கு? விடு, ஒரு சந்தோஷத்துல சுத்தட்டும். பாஸ்ட போய் எப்படி கேட்டுருவானோ?
அந்த அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இருக்காது, போய் வளைஞ்சிட்டு வந்துருவானா இருக்கும். சொல்லுங்க விஜய், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி இட்லி தோசைலாம் நல்லா பண்ணுவா, அதான் நாளையிலேருந்து உங்களுக்கு கொண்டு வருவான்னு கேட்கலான்னு வந்தேன் சார். ஓ ஷியோர் ஷியோர், எனக்கு ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அது உங்கள் சவுத் இந்தியன் ஃபுட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் நான்வெஜ் தான். நீங்கள் பண்ணுற பிரியாணிலாம் அட்டகாசமாக இருக்கும். சளி கிளீன் இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிரும் வடிகிற வடிப்பில். சரி, எனக்கு நாளையிலேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு வாங்க, சாப்பிட்டு பார்ப்போம். பாபியோட கைப்பக்குவம் எப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, இந்த மாதிரி பல நாட்கள் விஜய் தான் மனைவி கிட்ட சொல்லி பாஸ்க்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ்ல அவனோட சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள், விஜய், அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? எஸ் சார், முடிச்சிட்டேன் சார். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். சார், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹெட்டாக வந்திருக்காங்க, ஆனால் அவங்க எங்ககிட்டலாம் இவ்வளோ நல்லா பேசினதே இல்லை சார். நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. அப்புறம் சார், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க விஜய், உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? நீங்களே என்னோட ஃபேவரட் தான், என்ன பண்ணணும்? சார், ப்ரமோஷன் ரொம்ப வருஷமா அப்படியே பெண்டிங்ல இருக்கு. பார்த்துட்டா போச்சு, ப்ரமோஷன் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஏன் ஆளு? இது போதும் சார், நீங்க இவ்வளவு சொன்னா போதும் சார். இதை தவிர எனக்கு என்ன சார் வேணும்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க விஜய். அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் குஜராத் போகிறதா சொன்னாங்க. என் வீடு ஏர்போர்ட் பக்கத்தில் தான். நீங்கள் எப்படி கிளம்பி போகிறீங்க? அதான் விஜய், என்ன செய்யறதுனே தெரியல. டிராஃபிக் வேற நிறைய இருக்குங்கிறாங்க, ஒன்றும் புரியல, யோசிச்சுட்டு இருக்கிறேன். சார், நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சார் கவலைப்படணும்? நான் இருக்கேன் சார். சார், ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் காலையில எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு தான் என் ஒய்ஃபோட சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே, வந்து சந்தோஷமா சாப்பிடுங்க. அவளும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போங்க சார். எங்களுக்கும் உங்கள் கூட இருந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என் ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களை மீட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டு கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும் சார். நானே கொண்டு போய் உங்களை விடுறேன் சார். என்ன சொல்கிறீங்க சார்? விஜய், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைப்பா. ரொம்ப நல்ல மனுஷன் யானி. சார், எப்படியும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு திரும்பி போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டீங்க இல்லையா? ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு தான் போவீங்க இல்லையா சார்? கண்டிப்பா விஜய், இதை கேட்கணுமா? நீங்க என்ன இவ்வளோ பாசமா பாத்துக்கிறீங்க, இவ்வளோ அன்பா வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வருவேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பாருங்க. ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ சொன்னதே போதும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது சர்ப்ரைஸ் சொன்னால் போதும். இப்போவே சொன்னால் சர்ப்ரைஸ் போயிடும்ல சார். கடைசியா விஜய் தன்னோட பாஸ் கிட்ட வாயை திறந்தே கேட்டுட்டான். அவருக்கும் புரிஞ்சிருச்சு இவன் என்ன கேட்கறான் அப்படின்னு. விஜய் தன்னோட பாஸ் வர்றதுக்காகவும் பாஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் தன்னோட ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அதன் மூலமா நிறைய வருமானம் வரும், அதை வச்சு எல்லாமே வாங்கிக்கலான்னு முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுல இருந்த டம்ளர்ல இருந்து அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே செலவு பண்ணி புதுசா சேஞ்ச் பண்ணியிருந்தா. சும்மா சொல்லக்கூடாது, முத்துவும் தான் புருஷனோட பாஸ் ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்னு அப்பா அவர் இதுக்கப்புறம் ஒரு வாய் கூட உள்ள போகாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அன்பா அக்கறையா ரொம்ப மரியாதையோட கவனிச்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க விஜய், உங்க வீட்டுல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் சாப்பிட வேண்டியதே வராது போல. பாஸ் பேசிக்கிட்டே இருந்தாரு. நைட்டு 10-10:30 ஆயிடுச்சு. அவரோட ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா இந்த பாஸ் மட்டும் எதையும் யோசிக்காதா? சரி, நம்மளே சொல்லலாம் அப்படின்னு விஜய் பேச ஆரம்பிச்சாரு. சார், நம்ம சந்தோஷமா பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரில. நீங்க கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, நான் என்ன மறந்துட்டேன் நினைச்சியா? இந்தாங்கம்மா, நீங்க தான் வீட்டுல பெரியவங்க, உங்க கையில தான் கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு சார்? சரி, இருக்கட்டும்மா, நான் போயிட்டு வரேன். நான் விட்டுட்டு வந்துடுறேம்மா. சார், நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாமா, நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கீங்கன்னு தெரியாதுல்ல. இன்னும் ஏர்போர்ட்டுக்கு வர்றப்பெல்லாம் உங்க வீட்டுல தான் வந்து இருப்பேன். நன்றிங்க சார். சிறிது நேரத்திற்கு பிறகு, ஏம்மா, அதை ஓபன் பண்ணுங்க. அதுக்குள்ள கவர் கிவர் ஏதாவது வச்சிருக்காங்களாம் பாருங்க. ஏன்டா இது வெயிட்டா இருக்கு? அத்தை, பெரிய பெரிய பணக்காரங்க ப்ரமோஷன் நல்ல விஷயம்லாம் கொடுக்குறப்ப கூட ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்க. அதனால ஸ்வீட் வச்சு கொடுத்துருக்காங்களோ என்னவோ. அம்மா, சீக்கிரம் திறந்து எடுங்கம்மா. அந்த ஸ்வீட்ல உள்ள நெய் என்னெல்லாம் இல்ல பற்ற போகுது. பொறு, என்ன அவசரம்? இந்த ஓபன் பண்றேன். என்னங்க இது, ஸ்வீட் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு? புரியலையாமா உனக்கு? நம்ம ஊர் சைடுல அல்வா கொடுப்பாங்க, இவரு லட்டு கொடுத்துருக்காரு. என்னங்க, இதுக்காக நம்ம 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோங்க. ஆமா, அதை கூட விடுமா.
இவ்வளவு வருஷம் வேலை பார்க்காத நானும் வேலை பார்த்துருக்கேன். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். அவருக்கு சாப்பாடு என்ன 2 மாசமா வீட்ல இருந்தா கொண்டு போறான். அது வெரைட்டி லஞ்ச் பாக்ஸ். மவனே உனக்கு டெய்லி இன்னும் மத்தியானம் ரவை உப்புமா தான். மா நான் என்னன்னு ஆபீஸ்ல கேட்கேம்மா. அவருக்கு நான் கேட்டது புரிஞ்சிருக்காதோ? ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டதெல்லாம் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஆனா அவர் தான் உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. இதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் கேட்க வாங்குறீங்க. போய் என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு இங்க வேலை பார்க்க பிடிக்கலன்னா வேற ஏதாவது வேலை தேடுங்க. எங்க அண்ணங்க தான் கம்பெனில இருந்து ஒரு ஷேர் கொடுக்கலங்கல்ல மாசம் அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, பணம் போச்சுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. இதுக்கப்புறமும் ஏமாற வேணாம் தான் சொல்றேன். மீதி இருக்கிற பணத்தை கூட நான் எடுத்து கொடுக்குறேன். அண்ணங்க மாசம் கம்பெனில இருந்து அமௌண்ட் போடுறாங்க. அதையே எடுத்துக்கோங்க. எடுத்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. யார் காசுல யார் ஆரம்பிக்கணும்? இப்போ என்ன சொல்ல வர? உங்க அண்ணங்க பெரிய இவனுங்க, என் மவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல வர, அதானே சொல்ல வர? அத்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அத்தை மாசம்லாம் உழைக்கிறாங்க. 40,000 தான் சம்பளமே ஏற மாட்டேங்குது. இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை குட்டின்னு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அத்தை. அதனாலதான். என்னம்மா உங்க அம்மா உன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட 40,000 சம்பளம் கொடுக்கோனாங்க. அதை சொல்லி கட்டுறியா நீ? என்னம்மா சொல்றீங்க? அத்தை வந்தாங்களா? அவங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் 40,000 தான் சம்பளம்னு சொன்னாங்களா? முத்து என்னங்க அவங்க சொல்லணும்னு எதுவும் சொல்லலங்க. பேச்சு வழக்குல எல்லாம் வரலடா. வந்தவனே அவங்க ஆத்தாக்காரி சொன்னா, அது என்னது ஒத்து வரலன்னா தனி கொடுத்துன்னு போயிடுன்னு. எந்த அம்மாவா சொல்லுவாளா? வேலை பாக்குறியோ பார்க்கலையோ வேலை பார்த்தமா நடின்னு சொல்லிட்டு போறாங்க. இவளும் மண்டே ஆட்டுறா. முதல்ல இவள அவங்க அண்ணன் கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லு. அதனாலதான் இவளுக்கு இலக்காரமா அவங்க அம்மா பேசிட்டு போறாங்க. என்னங்க நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம். என் புருஷன் காசுல நான் வாழ்ந்துப்பேன்னு. அவங்க தான் சொல்ல கேட்காம அனுப்புறாங்க. மா விடுங்கம்மா. அவங்க அண்ணங்க பணம் அனுப்புனா அவங்க தங்கச்சிக்கு அனுப்பட்டும். ஆனா அதுல இருந்து நீங்க ₹1 குடும்பத்துக்கு வாங்காதீங்க. நானும் வாங்க மாட்டேன். அந்த பணத்தை வச்சு இவளுக்கு என்ன பண்ணுமோ அதை அவ பண்ணிக்கட்டும். அதுல நம்ம தலையிடக்கூடாதுமா. அதே மாதிரி அவங்க பைசா நம்மளுக்கு ₹1 கூட வேண்டாமா. என்னங்க நீங்க எங்க குடும்பத்தை பத்தி போதும். இதுக்கப்புறம் உன் குடும்பத்தை பத்தியும் உங்க அண்ணன்களை பத்தியும் என்கிட்ட பேசாத. இதோட நிறுத்திக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.